ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து 2026ஓட விஷன் போர்டு வந்து நான் எனக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படியெல்லாம் நான் கிரியேட் பண்ணேன், அப்புறம் எப்படி வந்து நான் என்னோட டைரியில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் எந்தெந்த டூல்லாம் யூஸ் பண்ணேன், அதை எடிட் பண்ணேன் அப்படிங்கிறத இதெல்லாமே சொல்கிறேன். அப்புறம் பிரிண்ட் எடுக்க எந்த சோர்ஸ் யூஸ் பண்ணேன், இதை பற்றியெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து எடிட் பண்ணது எல்லாமே வந்து கேன்வால தான். உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு பின்ட்ரெஸ்ட்ல எடுத்துக்கோங்க. ஜாப் வாங்கணும்னா ஜாப் வாங்குறது, அப்புறம் ஒரு கார் வாங்கணும்னா காரு, அப்படி அது எது வேணாலும் இருக்கலாம். உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்க எது வேணாலும் இருக்கலாம். அதில் பின்ட்ரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் இந்த மாதிரி கேன்வால போயிட்டு டெம்ப்ளேட்ஸ்ல வந்து விஷன் போர்டுன்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ ரேண்டமாக நீங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக பண்ணிடலாம். சப்பா தான் இது. ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவா? எனக்கு வந்து இருக்கிறதுலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆசை. அப்புறம் நான் இப்போ நான் ஒரு பாஸ்ட் 2.5 இயர்ஸா வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா, என்னோட ஜாப் தான். எனக்கு வந்து இப்போ ரொம்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஜாப் படிக்கிறது, நான் இதுவரையும் என் லைஃப்ல வந்து அவ்வளோ நான் ஸ்ட்ரகிள் ஆனதில்லை எந்த இடத்துலயுமே. இங்க வந்து எனக்கு ரியாலிட்டிங்கிறது ஒரு பயங்கரமா ஹிட் ஆச்சு எனக்கு இந்த பேங்கிங் செக்டர் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆசை. என்னோட லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படின்னா என்னோட ஜாபால மட்டும்தான். அதனால வந்து ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், நான் ஏதாவது ஜாப் போயிடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது மீன்ஸ் ஏதோ ஒரு வேலை அப்படின்னு இல்லை, பேங்கிங் செக்டார்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட மிகப்பெரிய கோல், ஆசை, ட்ரீம் எது வேணாலும் வச்சுக்கலாம். அது எல்லாமே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் வந்து பிளிங்கிட்ல வந்து நான் எடிட் பண்ணதை வந்து கலர் பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது ₹27 ஆச்சு. நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்ல. சில பேர் வந்து எழுதுவாங்க, சில பேர் வந்து அழகா டிரா பண்ணுவாங்க, வரைவாங்கல்ல. அவங்கெல்லாம் கூட வந்து அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப்ல போட்டீங்கன்னா நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ம் என்னோட விஷன்ல நான் எப்படி பண்ணேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறது வந்து இந்த மாரி. அப்புறம் வந்து நான் என்னென்ன பண்ணேன்னா, ஸ்னோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு ஸ்னோ பார்க்கணும்னு சொல்லி. நீங்க சின்ன வயசுல ஜி பூமர் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து அந்த இன்ட்ரோலயே வந்து அப்படியே ஸ்னோ வந்து ஒரு மாரி அந்த பனி பனியா ஒயிட் ஒயிட்டா வரும்ல. இத நீங்க சொன்னீங்கன்னா நம்புவீங்களா என்னன்னு கூட தெரியல. சீரியஸாவே வந்து எனக்கு ஒரு 3, 4 படிக்கும்போது வரையுமே அந்த 3, 4 அந்த ஐ திங்க் அவ்வளோதான் இருக்கும்னு நெனைக்கிறேன் என்னோட வயசு. அப்ப வந்து அந்த இந்த நான் இப்போ வரும்ல ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் வந்து ரொம்ப குளிரா இருக்கும்ல. அந்த டைம்ல வந்து "பனி இறங்குது பாருங்க, பனி இறங்குது பாரு" அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, எங்க எங்க வீட்ல சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலா ப்ராமிஸாவே பனின்னா என்ன நெனச்சுட்டு இருந்தேன்னா, வெள்ளையா அந்த ஒயிட் ஒயிட்டா ஸ்னோ மாதிரி வர்றது தான் பனி அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஐ மீன் இங்க வர்றதும் பனி தான். பட் இங்க வர்றது வந்து ம் ஒரு மாரி புகை மாதிரி தானே இருக்கும். நம்ப நம்ப ஊர் சைட்லலாம். அங்க வந்து இப்போ நார்த் சைட்லயே ஐ மீன் மணாலி அந்த மாரிலலாம் வந்து ஒயிட்டா வந்து ஸ்னோவே ஃபார்ம் ஆகும்ல. அந்த ஜி மும்பைலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து காட்டுவாங்க. அதனால நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. இப்ப நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. எங்க வெள்ள வெள்ளையா உங்களுக்கு மட்டும் தெரியுது. எனக்கு மட்டும் ஏன் தெரியவே இல்ல, தெரியவே இல்லன்னா, சத்தியமாவே நான் கேட்டுருக்கேன். அந்த மாரி ஒரு டைம் கேட்கும்போது எங்க சித்தி கிட்ட வந்து நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்ப பக்கத்து வீட்டு அக்கா வந்து அந்த அக்கா அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து எங்க சித்தி கிட்ட சொல்றாங்க, "அக்கா இவ வந்து ஸ்னோவ தான் பனின்னு நினைச்சுட்டு இருக்கா" அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, இந்த மாரி ஸ்னோ இங்க அந்த மாரி வந்து பனி வந்து இங்க வராது. அது நம்மளுக்கு இங்க வராது" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சதே. ஓ! ஸ்னோ அப்படிங்கிறது வந்து நம்ம சைட்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து எனக்கு அது ரொம்ப ஆசை. இந்த ஜி பூம்பா அப்புறம் ஐ திங்க் ஸோ ஐடிலலாம் கூட சுவிட்சர்லாந்து சைடு தான் வந்து இந்த ஐடி எடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். அங்கேயுமே ஏதாவது இருக்கா? பார்த்த மாரி தான் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்ல கரெக்ட்டா எனக்கு. அதுலயுமே வந்து அந்த ஸ்னோலாம் காட்டும்போது எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொன்னா குழந்த மாரி தான் இருக்கும். என்னடா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கூட தோணும். சீரியஸாவே எனக்கு இருக்கு ஆசை. என்னோட மிகப்பெரிய ஆசை. எனக்கு போயிட்டு ஸ்னோ பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு என்ஃபீல்டு வந்து தனியாவே ஓட்டணும்னு ஆசை. எனக்கு வந்து பைக்கே டியூக் ஓட்டணும்னு ஆசை. அம் எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். ஆனா வந்து எனக்கு டியூக் ஓட்ட தெரியாது. அதே மாரி அதனால எனக்கு என்ஃபீல்டு வந்து சோலோவா ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசை இருக்கு. அப்புறம் வந்து எனக்கு நெறைய புக்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ புக்ஸ்னா வந்து ஆ நாவல் மாதிரி இல்ல. ஷார்ட் ஸ்டோரி மாரி இருந்தா கூட ஓகே தான். அந்த கொஞ்சம் ஃபேண்டஸியா இருக்கிறது, கொஞ்சம் லவ் ஸ்டோரி, ட்ராமா அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி ஏதாவது புக் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரெஃபர் பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸியா புரியிற மாதிரி புக்ஸ். தமிழ், இங்கிலீஷ் எதுவா இருந்தாலும் ஓகே தான். பண்ணுங்க. நான் இப்ப ரீசென்ட்டா கொஞ்சம் ஒரு புக்ஸ் படிக்கிறதே விட்டுட்டேன். ஒரு புக் இருக்கு. அது படிக்கவே இல்ல. வாங்கி மட்டும் வச்சதோட சரி அப்படியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பேஜஸ் அப்பப்போ படிச்சுட்டு இருந்தேன். அது திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி கியூட்டா பேஸ்ட் பண்ணிட்டேன். இது அவ்ளோ ஜாலியா இருந்துச்சு இது பண்ணும்போது. எனக்கு இப்ப கூட இந்த வீடியோ பண்ணும்போது கூட வந்து இந்த வீடியோ ஆக்சுவலி எடுத்தே ஒரு 2, 3 டேஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப தான் நான் வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன். அப்பயுமே எனக்கு இது பார்க்கும்போது அவ்ளோ ஜாலியா இருக்கு. அ உங்களுக்கு ஆக்சுவலா வந்து விஷன் போர்ட்னா என்னன்னா மேனிஃபெஸ்ட் பண்றது.
நம்மளுக்கு என்ன வேணுமோ இந்த 2026ல நம்ம வந்து அச்சீவ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது தான். அதுக்கு வந்து நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இது விஷன் போர்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எனக்கு கரெக்டாக தெரியல. அப்புறம் அவுட்ஃபிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ போகணும்னு ஆசை. ஒரு ஒரு இன்டர்வியூ இந்த வருஷம் போகணும். அதனால வந்து ஒரு ட்ரெஸ், அதுக்காகவே ஒரு ட்ரெஸ் எடுத்து தைக்கணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கூட போடுவியா அப்படின்னு நீ நீ கேட்கலாம். எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிறதுலே வந்து எனக்கு பெரிய ஒரு ஆசைன்னா இதுதான். இன்னும் இன்னும் ஒரு ஒரு பெரிய ஒண்ணு ஆசை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, வேலைக்கு போனா மட்டும் தான் வந்து இது நான் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த டைம்ல நான் அத மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே. வந்து அது நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாரி விஷன் போர்ட் கண்டிப்பா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டா தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் 99%. ஸோ கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாருக்கும். ஜாலியா இருக்கு. பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி இன்னொன்னு என்ன அப்டின்னா, வந்து வால்ல பேஸ்ட் பண்றது, அந்த மாரி வச்சுக்காதீங்க. ஏன்னா சில பேர் பார்த்தாங்கன்னா, கொஞ்சம் என்னடா காமெடி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கூட நெனைக்கலாம். இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே கூட நெறைய பேருக்கு தோணும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. ம். என்னன்னா டைரி இல்லன்னா ஒரு நோட் புக் அந்த மாரி போட்டு பர்சனலா வச்சுக்கோங்க. நெறைய பேத்துக்கு சொல்லாதீங்க. நெறைய பேத்துக்கு மீன்ஸ் நம்ம கூட இருக்க க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் கலாய்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்னடா கிரின்ஜ் பண்றா அப்படின்னு சொல்லி. அதனால வந்து கொஞ்சம் டைரியில வச்சுக்கோங்க. அப்பப்ப எடுத்து பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் எடுத்து சும்மாவாச்சும் பாருங்க. கண்டிப்பா நம்ம இதெல்லாம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த மாரி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் எனக்கு விநாயகர் பிடிக்கும். ஸோ அதனால வந்து விநாயகர் ஃபோட்டோ இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கோட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கோவம் ரொம்ப வருது. அத கண்ட்ரோல் பண்ணணும். அதனால அ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்போ இத பார்க்கும்போது கூட எனக்கு நல்லாருக்கு. எஸ்பிஐலலாம் எனக்கு வேலைக்கு போணுன்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. என்னன்னா, நான் ஆக்சுவலா வந்து இதுக்கும் ஒரு கதை இருக்கு. சொல்லட்டுமா? டைம் ஆகுதா? சாரி, பரவால்ல. பேசலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ 9த் படிக்கும்போது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காமர்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்போ வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்லாம் வரும்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் 9த் படிக்கும்போது எஸ்பிஐ எங்க ஊர்ல இருக்க ஸ்டேட் பேங்க்கு நான் போனேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர்ல உட்காந்துட்டு இருக்கவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஏசியே வந்து என் லைஃப்ல நான் ஃபீல் பண்றதுன்னா, ஸ்டேட் பேங்க்ல தான். அங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க கவுண்டர்ல. அவங்க பேசுறது ரொம்ப அமைதியா பேசுனாங்க. அப்படி பார்க்கவே என்னடா இந்த இடமே ஒரு மாரி வித்தியாசமா இருக்கே! ஏசி ஏசியா இருக்கே! ஜிலு ஜிலுன்னு இருக்கே! அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. நம்ப இருந்த டைம்ல வந்து 9த் படிக்கும்போது இப்போ இருக்க பசங்க ரொம்ப வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? நெறைய வந்து எக்ஸ்போஷர் இருக்கு. தெரியுது அவங்களுக்கு. நம்ப இருந்த டைம்ல அந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டே இல்லல்ல. ஃபோனே இல்ல நம்மகிட்ட. என்ட்ட ஃபோனே வந்து செகண்ட் இயர்ல தான் வந்துச்சு. அப்போ வந்து ம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி என்னடா! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆ ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல்லாம் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலா வந்து இதுக்கு எப்படியெல்லாம் வருவாங்கன்றது ஐடியாலாம் எனக்கு இல்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். இப்போ நான் மார்க் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் என்னோட மார்க்லாம் கேட்கலாம் நெறைய பேரு. 2 வருஷமா படிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகலன்னா, ஏன்னா வந்து எனக்கு தெரியல. நான் வந்ததுலருந்து நான் வந்து ஏதோ பிளைண்டா வந்துட்டேன். எதுவுமே தெரியாம வந்ததுனால தான் நான் இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு நான் கோ த்ரூ பண்ணது எல்லாமே. ஸோ அது நான் ஏதாவது அச்சீவ் பண்ணா தானே உங்ககிட்ட ஷேர் பண்ணவே முடியும். என்னோட ப்ரிலிம்ஸே எதுவுமே கிளியர் ஆகல. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கன்ஃபார்ம் இந்த இயர் கிளியர் ஆயிடும்னு நெனைக்கிறேன். நான் எழுதுற எக்ஸாம் எல்லாமே நெக்ஸ்ட் வர அகாடமிக் இயர்ல நெக்ஸ்ட் இப்போ வரும்ல எக்ஸாம் எல்லாமே கண்டிப்பா கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்களுமே கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு காட் கிட்ட சோல்ஃபுல்லா வேண்டுங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க எஃபோர்ட் போடுங்க. காட் கிட்ட வேண்டதும் தாண்டி நம்ம எஃபோர்ட் போட்டா மட்டும் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்பரா படிங்க. நானுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வாரமா வந்து எஃபிஷியன்ட்டா படிச்சேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஓரளவுக்கு அப்படியே படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ இதுவும் இந்த வீடியோவே கொஞ்சம் லாங்கா போயிட்டுருக்குன்னு நெனைக்கிறேனே! நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து உங்களோட டைம்லாம் வேஸ்ட் பண்ணியிருந்தேனா, கொஞ்சம் ரொம்ப மொக்க போட்ட மாரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க. இத பார்த்து நீங்க யாராவது விஷன் போர்ட் கிரியேட் பண்ணீங்கனாலயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலயும் சொல்லுங்க. நான் வெக்காபுலரி வீடியோஸ் வந்து கண்டிப்பா போடுறேன். நான் கொஞ்ச நாள் எப்படின்னா கொஞ்சம் எனக்கு அ படிக்காம இருந்ததுனால அது நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.